இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச இங்கிலீஷ் மிஸ் வந்து அந்த பிடி சார்னால அந்த ஸ்கூலை விட்டு போகிறாரு அப்படி சொல்லி தெரிஞ்சதும் ஆட்கள் எல்லாம் வச்சு அந்த டேவிட் சாரை அடிக்கணும் அப்படி சொல்லி இந்த பொண்ணு பிளான் பண்ணி பட்டாம்பூச்சிகிரி அப்படி சொல்லி ஒரு ரவுடியை தேர்ந்தெடுத்து அவங்கிட்ட எதுக்காக ஐஃபோன்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். இவன் ஐஃபோனை வாங்கிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்களே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ உண்மையாகவே உட்காந்து வேற ஒன்று தான் அடிச்சிட்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேவிட் சார் எனக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாரு அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்தா நார்மலாக வந்துடுறான். என்னடா இவங்க அடிக்கவே இல்லை போல அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க 3 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. பட் அங்கே போனதும் சின்ன குழந்தைங்களா இருக்கிறனால மிரட்டி முடுக்கி விட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா வந்து பெரிய பணக்காரர் அப்படிங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையுமே தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு நாள் இவங்களை வந்து கூட்டிட்டு போகும்போதும் தெரியுது அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூப்பிட்டு போக வச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு அந்த ஐஃபோனையும் வாங்கி இந்த குழந்தைகிட்டே கொடுத்துறாங்க. எகைன் இந்த பொண்ணு அவங்கள விடாம துரத்திட்டே போய் கண்டிப்பா நீங்க அடிச்சே ஆகணும், அந்த ஐஃபோன் உங்களுக்கு மறுபடியும் தரேன் அப்படிலாம் சொல்லவும் இவங்களும் அந்த ஐஃபோனுக்கு ஆசைப்பட்டு அந்த பிடி சாரை அடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. எப்படி அடிச்சுட்டு வரேன் பாரு அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ போய் அந்த பிடி சாரை 2 அடி வச்சதும் அவர் திருப்பி 1 அடி தான் வச்சிருப்பாரு. ஹீரோ பறந்து போய் விழுந்துறான். இதை பார்த்துட்டு பாதி பேர் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஃபன் நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.